வெல்கம் இந்த நிகழ்ச்சி ஏடிஎம்ல இந்த வீக் ஃபுல்லா வந்து நான் ரஜினி ரசிகன் அப்படின்றத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சோ நிகழ்ச்சியில போயிடலாம். சோ எங்க பாட்டி ஒரு விஷயம் சொன்னாங்கங்க. என்ன சொன்னாங்கன்னா, அருணாச்சலம் நின்னா ஸ்டைலு, நடந்தா ஸ்டைலு, கையில இருக்கிற காப்பை தள்ளி விட்டா ஸ்டைலு, வேட்டி கட்டினா ஸ்டைலு அப்படின்னு அருணாச்சலத்தை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசினாங்க. யார் அந்த அருணாச்சலம்? நம்ம பாத்துலாமா? வாங்க வாங்க வாங்க, தங்கச்சிக்கு கல்யாணம் எல்லாம் குடும்பத்தோட வந்துடணும். என்ன யாரும் வந்து மறந்துடக்கூடாது. வாங்க வாங்க வாங்க, உள்ள போங்க உள்ள போங்க. சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுங்கண்ணா. அருணாச்சலம் யாரு? கண்ணா, நீ பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டா இருந்தேன். நான் தான் அந்த அருணாச்சலம். ஓ, நீதான் அந்த அருணாச்சலமா? நினைச்சேன் கல்யாணத்துல வந்தப்பவே நினைச்சேன், ரூட் பார்த்து அடிக்கிறியே, அப்பவே டவுட் வந்தது நீயா தான் இருப்ப. ஏதோ தவறு நடந்து போச்சு, அதெல்லாம் பெருசு பண்ணிடாதீங்க. நம்ம கால் பாத்துடலாமே. ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். அசல் குட் ஈவினிங். அசல் குட் ஈவினிங். யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? ஸ்ருதி, கோமதி ஃப்ரம் பெங்களூர். ஹாய் கோமதி மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஸ்ருதி, நீங்க எப்படி இருக்கீங்க? பக்கத்துல இருக்கிற எப்படி இருக்காரு? ரொம்ப ஆழ்த்தமா இருக்காரு வேட்டி சட்டையோட. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா ஸ்ருதி பக்கத்துல இருக்கிறதுனால நாம கொஞ்சம் டிம்மு தான். என்ன பண்றீங்க? ரொம்ப கியூட்டாவே இருக்கீங்க, ரொம்ப கியூட்டாவே இருக்கீங்க. பேசுறீங்க வேற. என்ன என்ன பண்றீங்க? நான் ஹோம் மேக்கர். அப்படியா? சூப்பர். லைஃப்ல எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. என் பொண்ணு அனுஷ்கா பாத்துட்டு இருக்கா, அவளுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. அனுஷ்காவா? ஹாய் சொல்லணும்ல. ரஜினி சார்ட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? ரஜினி சார்ட்ட ரொம்ப பிடிச்சதுன்னா மணிதாசன் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஜாஸ்தி பேச மாட்டாங்க. அதுவும் அவரோட பிலிம் ரொம்ப நிறைய பிலிம் பிடிக்கும். ஸ்பெஷலா ராகவேந்திரா பிலிம் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராகவேந்திரா, அருணாச்சலம். நீங்க அருணாச்சலத்துல ப்ளீஸ் ஒரு டைலாக் சொல்லிடுங்க எங்க தலைஃபேன் சார்பா. ப்ளீஸ் ஸ்டாப். ஆண்டவர் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கிறான். தேங்க்ஸ் ஃபார் காலிங் கோமதி மேடம். சூப்பரா சொன்னீங்க. சரி, இந்த விஷயத்தை நம்ம பெருசாக்கே ஆகணும். நீங்க பாருங்க, இது வந்து அக்கா என்னுடைய தங்கச்சி கல்யாண வீட்டுல வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் பெருசு பண்ண கூடாது. நான் சொல்றது முழுசா கேளு அருணாச்சலம். என்ன சொல்ல போறீங்க? விஷயத்தை வந்து நான் வீட்டு சம்பந்தப்படுத்தி பெருசாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்ப இப்ப ஒரு பாட்டு பாத்துருவோமே. பாத்துருங்க. Once again, welcome back to the show. அருணாச்சலம், உன் தம்பி என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? என்ன பண்ணான் வேதவள்ளி? உன் தம்பி ஒரு பொண்ணை ஏமாத்திட்டான். ஏன் தம்பி அப்படிலாம் பண்ண மாட்டானே? யார்கிட்ட கை நீட்டு கூட காசு வாங்க மாட்டானே. டீ கடை போனா கூட அக்கௌண்ட் தான் வச்சுட்டு வருவான். ஏமாத்திட்டானா? அந்த ஏமாத்திட்டான் இல்ல அருணாச்சலம், அது வேற ஏமாத்திட்டா அருணாச்சலம். ஓ அப்படியா? யார் அந்த பொண்ணு? யார் அந்த பொண்ணுன்னா அது பக்கத்து வீட்டு பொண்ணு. அந்த பொண்ணே என் தம்பிக்கு கட்டி வச்சிடறேன். அப்படியா? அது சான்ஸே இல்ல. உன் தம்பி ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறான்? ஏன்னா அந்த பொண்ணு ஏழையாம். ஏழையா இருந்தா காதலிப்பாங்க, கல்யாணம் பண்ண மாட்டாங்களா? இந்த காலத்தை பேசிட்டு அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். உனக்கோ யார் பேசுறீங்க? கிருஷ்ணன் பேசுறேன். உனக்கோ யார் பேசுறீங்க? கிருஷ்ணன் பேசுறேன். என்ன பண்றீங்க? அக்கௌண்ட்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க அந்த காலத்துல சொல்லிட்டீங்க இல்லையா, இந்த மாதிரி வெள்ளம் போகுது சொல்லிட்டு. ரொம்ப நாளைக்கு முத்து பத்துல சொல்லிட்டீங்க. ஜனம் யாருமே கேட்கவே இல்ல. முத்து பத்துல என்ன சொன்னீங்கன்னா, தண்ணி மீது மனிதனு காசு, அதாவது டாஸ்மாக்ல போயிட்டு எல்லாரும் தண்ணி எல்லாம் குடிக்கிறாங்க, ஒயின் வாங்கி சாப்பிடுறாங்க, சாராயம் வாங்கி குடிக்கிறாங்க. அதனால என்ன ஆகும்னா, மனிதன் மீது தண்ணி காசுன்னு சொல்லிட்டு மனுஷன் மேல எல்லாம் தண்ணி வந்துச்சு. இப்போ வெள்ளம் வந்துச்சு. கடைசியில் யாரு ஜெயிச்சாருன்னு பாத்தீங்கன்னா வெள்ளம் தான் ஜெயிச்சு, தண்ணி தான் ஜெயிச்சிச்சு. அதனால யாரும் குடிக்காதீங்க அப்படிங்க அந்த இடத்துல சொன்னீங்க. யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் ஸ்ருதி அவரு ஒரு 30 லட்சம் ரூபாய் தருவாரு. ஒரு 10 லட்சத்தை வாங்கிக்கணும், நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். வாங்கி வச்சிருவாரு. பக்கத்துல இருக்கிற சொன்னீங்க. நெத்தியடி. நன்றிடா. ரொம்ப நன்றி. போன ஒரு ஷோல வந்து பேசுனீங்க. ஒரு முடிவா இருப்பீங்க போல இருக்கு. அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல, என்ன விட்டுருக்க. அப்புறம் கண்ணா, என் தம்பி எங்க? அவனை கூப்பிடு, அவன்கிட்ட பேசி ஆகணும். அவன் வரமாட்டானா? இப்ப என்ன அவனுக்கு பிரச்சனை? அவன் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா? அந்த பொண்ணு ஏழையாம். அந்த பொண்ணு ஏழைன்னு யார் சொன்னா? எனக்கு சேர வேண்டிய சொத்துல பாதி அந்த பொண்ணுக்கு நான் எழுதி வச்சிடறேன். இப்ப கட்டுவான் இல்ல? அருணாச்சலம், உனக்கு உண்மை தெரியுமா தெரியாதா? என்ன? நீ ஏன் உங்க அம்மாக்கு தத்து பிள்ளையாமே? என்ன சொல்ற வேதவள்ளி? உண்மையதான் சொல்றேன். என்ன சொல்ற வேதவள்ளி? உண்மையதான்ப்பா சொல்றேன். என்னை பார்த்து சொல்லு. ஓயா அப்படியா? டயலாக் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரே டயலாக் 2-3 இது யார் உனக்கு சொன்னது? இது யார் சொன்னதா? எங்க அப்பா தான் சொன்னாரு. அப்பாவே அப்படி சொல்லிட்டாரா? அப்ப கண்டிப்பா அது உண்மையதான் இருக்கும் வேதவள்ளி. உன் கை காட்டு. இப்படி இல்ல வேதவள்ளி, நல்லா காட்டு. நல்லா காமி. எனக்கு இருக்கிற ஒரே சொத்து இதுதான்.
ஏய் இது ஆக்சுவலா கான்செப்ட் படி உன் தம்பி கையில போட வேண்டியது. அவன் தான் எங்க போனான்னு தெரியலையே. அது இது நைட் ஃபுல்லா பேப்பர்ல போட்டாச்சு. என்னோட வளர்ப்பு பெற்றோரே எப்படியோ செஞ்சதுமா. ஆக மொத்தம் போட்டாச்சா இல்லையா? சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். ஏய் நீங்க பஞ்சு பாருங்கப்பா. அண்ணனுங்களா ஒன்னு தெரியுமா உங்களுக்கு? Once again welcome back to the show. இந்த நிகழ்ச்சி ATM. இந்த ATM நிகழ்ச்சியில இந்த 1 வீக் ஃபுல்லா நான் ரஜினி ரசிகன் அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருக்க போறோம். அது மட்டும் இல்ல ரஜினி சாருக்கு ஏதாவது விஷயம் சொல்லணும் அப்படினாலும் நீங்க கால் பண்ணி நீங்க விஷயம் தெரிவிச்சுக்கோங்க. சோ மிஸ்டர் என்னம்மா? என் பேக் ஒருத்தர் திருடிட்டு போறான். அப்படியே அதுக்கு நான் என்ன பண்றது? ஏன் அந்த பேக்கை காப்பாத்தி கொடுப்பா? கண்ணா அது ஏன் வேலை இல்ல. அப்புறம் உன் வேலை தான் என்ன? ஏன் வேலை இந்த மாதிரி சும்மா இருப்பே வேடிக்கை பாப்பே அதான் என் வேலை. அப்படியா? ஏய் பேக்கை தானே காப்பாத்தி கொடுன்ற. கண்ணா ஒரு சோடா குடு. சோடா எதுக்கு? சோடா நான் குடிச்சிட்டு சோடா பாட்டில தூக்கி அடிப்பேன். அது சல்லு போய் அவன் தலையில அடிக்கும். அதுக்கப்புறம் அவன் கீழே விழுவான். அதுக்கப்புறம் நான் போய் பேக்கை தூக்கி திருப்பி கொண்டு வந்துருவேன். போதுமா? அதுக்கு 3 நாள் ஆகும். நான் காலரை பாத்துடலாமா? காலரே பாத்துடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் லைன் பேசுங்க. டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க சார். திண்டுக்கல் மாவட்டம் ஆபரேட்ல இருந்து பேசுறேன் மேடம். உங்க பேர் சார்? கரெக்டா சொன்னீங்க. டிவி வால்யூமை கொஞ்சம் குறைச்சிட்டு சொல்லுங்க. சுப்பிரமணி சார். சுப்பிரமணி சார் டிவி வால்யூமை கம்மி பண்ணுங்க. இல்ல தெருமுனைக்கு வந்து பேசுங்க. இல்ல மொட்டை மாடிக்கு போய் பேசுங்க. அவர் மொட்டை மாடி கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா அவர் வந்து நம்ம சொன்ன பேச அப்படியே கேக்குறீங்களேனா? சூப்பர்னா நீங்க தான சூப்பர். இங்க பாருங்க உங்களுக்கு பேக் வேணும்னு சொன்னா எனக்கு சோடா வாங்கி கொடுங்க. சோடா எல்லாம் வாங்கி தர முடியாதுங்க. என் பேக்கே அடிச்சிட்டு போய்ட்டா அதுல தாங்க பணம் இருக்கு. அப்படியா? இப்போ என்ன பண்றது? நீங்க எங்க அப்பா கிட்ட வாங்க. எதுக்குங்க அவரு சோடா வாங்கி தருவாரா? இல்ல எங்க அப்பா வேலை வாங்கி தருவாரு. அப்படியா? கண்டிப்பா நான் வரேங்க. அப்படிங்களா? ஓகே சூப்பர். அவர் வராரா? நம்ம எங்க அப்பா கிட்ட மீட் பண்ண வைக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ சூப்பரான சாங் வரப்போகுது பாருங்க. Once again welcome back to the show. So அண்ணாச்சலம் நீங்க வேர்ல்ட்லயே பெரிய பணக்காரனான வேதநாயகத்தோட ஒரே பையனா நீங்க தானாமே? எஸ் 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 எஸ். அப்படி இருக்கிறது ஒரு சீன்லயே அப்படியே கெட்டப்ல சேஞ்ச் பண்ணிட்டீங்க. உனக்கு கொடுத்த டயலாக் பத்தி மட்டும் மாதிரி பேசுமா? அதுதான் சொல்றேன். ஒரு கெட்டப்ல அப்படியே சேஞ்ச் ஆயிட்டீங்க. பணம் வந்துருச்சுன்னு. யா இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கா? இது சூப்பரா இருக்கு. அப்புறம் மேடம் இதோ பாருங்க மேடம், நம்ம கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டா பார்த்து பண்ணுங்க. உங்களுக்கு 10th ஃபெயில்னாலும் நான் உங்களுக்கு இந்த வேலை கொடுத்துருக்கேன். கரெக்டா பார்த்து செய்யணும். புரிஞ்சுதா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன மேடம் கூப்பிடாதீங்க. என்ன நந்தினின்னு கூப்பிட்டா போதும். ஓ அப்படியா? நந்தினி என்னங்க சார்? இல்ல கூப்பிட்டு பார்த்தேன். ஓ அப்படிங்களா? சரி நீங்க கூப்பிட்டபடியே இருக்கு. நம்ம காலரை பார்த்துடலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். ராஜபாளையம் வட்டம் கோவிலூர்ல இருந்து ரஜினி நாகராஜ். ரஜினி நாகராஜ் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? மேடம் இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நல்லா இருக்கும். உங்ககிட்ட பேசுனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பேர் வச்சிருக்கீங்க? என்ன சார்? என் பேர் முன்னாடி வச்சிருக்கீங்க? அது நானா வச்ச பேர்ல சார், மக்களா வச்ச பேரு. அப்படியே சூப்பர் சூப்பர். ரஜினி சார்ட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த சொல்லுங்க. சும்மா நச்சுன்னு சொல்லுங்க. ரஜினி சார்ட்ட பிடிச்ச விஷயம் வந்து அவர் எப்பவுமே ஒரு அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் வந்து சாதாரண மனுஷன் மாதிரி யார பார்த்தாலும் பேசுறாரு. அவர்கிட்ட பிடிச்ச குணம் தான். ஓ அப்படிங்களா? சூப்பர். அவங்க நடிச்ச படத்துல எந்த படம் பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு வந்து அவர் நடிச்ச படத்துல ஃபர்ஸ்ட்னா பாஷா தான். பாஷா தான். சூப்பர் சார். ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ஒரு நல்ல விஷயம் சொல்லிருக்காங்களா? ரஜினி சார் கிட்ட பேசின மாதிரியே இருந்து. ஓகே. கண்ணா இது வரைக்கும் எவ்வளவு செலவா இருக்கு கணக்கு பார்த்து சொல்லு. நீங்க பணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னா பணம் வந்துருச்சு அப்படின்னு ஏகப்பட்ட செலவு எல்லாம் பண்றீங்க. இது ரொம்ப அநியாயம் அருணாச்சலம். நந்தினி எவ்வளவு ஒருத்தர் தானே சம்பாதிச்சா தானே செலவு பண்றானோ அவன் புத்திசாலி. நான் புத்திசாலி தெரியும் இல்ல? கணக்கு பண்ற வேலையை மட்டும் தான் பார்க்கணும். நான் கணக்கு வேலையை மட்டும் தான் பாக்குறேன். சரி நீங்க செலவு பண்ற வேலையை பாருங்க. மக்கள் சாங் பார்த்துட்டு வந்துருவாங்க. சாங். Once again welcome back to the show. இந்த நிகழ்ச்சி ATM. இந்த ATMல இந்த 1 வீக் ஃபுல்லா வந்து நான் ரஜினி ரசிகன் அப்படின்றத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்க போறோம். அது மட்டும் இல்ல கால் பண்ற அத்தனை நேர்கள் மட்டும் இல்லாம அந்த நேர்கள்ல யார் ரெகுலரா கால் பண்றா அப்படின்றத வந்து நாங்க தேடி ஆராய்ஞ்சு எடுத்து வச்சிருக்கோம். சோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்றதையும் நாங்க வச்சிருக்கோம். சோ 12ஆம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் கால் பண்ணீங்க, அதுவும் ரெகுலரா கால் பண்றீங்க அப்படின்றதுதான் முக்கியம். ஓகேங்களா? சோ எல்லா டீடைல்ஸ் இதுல வச்சிருக்கீங்களா? ஆமா வச்சிருக்கோம். ஆனா நான் கொடுத்த வேலை மட்டும் பார்க்க மாட்டீங்க. நல்லா வேலை மத்த வேலை எல்லாத்தையும் பாப்பீங்க. அதெல்லாம் பாத்துருவோம். சரி ஓகே. நிகழ்ச்சியில ஒரு காலர் இருக்காங்க. காலர் யாருன்றத பாத்துடலாம். ஓகே இப்போ அருணாச்சலம் சொல்லுங்க. நீங்க பண்ற செலவு ரொம்ப ஓவரா இருக்கு அருணாச்சலம். நந்தினி இது வரைக்கும் செலவு பண்ண அருணாச்சலத்தை பாத்துருப்ப. இனிமே சம்பாதிக்க போற அருணாச்சலத்தை பார்க்க போறேன். ஓ அப்படிங்களா? என்ன எப்படி சம்பாதிக்க போறீங்க? பணம் சம்பாதிக்கிறது இப்போதைய தேதிக்கு 3 வழி இருக்கு. என்ன வழி?
முதல் ஒண்ணு ரீசார்ஜ் ஷாப், ரெண்டாவது ஒண்ணு பியூட்டி பார்லர் ஷாப், மூணாவது காபி ஷாப். இது மூணுமே சம்பந்தம் இல்லாம டயலாக் ஆச்சு. ஒரு பையனுக்கு லவ் வந்துட்டா என்ன பண்ணுவான்? ரீசார்ஜ் கடைக்கு போவான். அப்ப ரீசார்ஜ் ஷாப் ஹிட் தானே. சூப்பர். பொண்ணு என்ன பண்ணுவான்? பார்லர் போவோம். பார்லர் ஷாப் ஹிட். இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணா எங்க வருவாங்க? காபி ஷாப். அப்ப காபி ஷாப் லாபமா ஓடும். நம்ம சீக்கிரம் பணம் சம்பாதிச்சிடலாம். நம்ம காட்டுல மழை தானே. சூப்பரா அருணாச்சலம். இவ்வளவு நாள் வந்து நீங்க பணம் செலவு பண்றீங்க அப்படின்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நல்ல வேளை இப்பதான் புத்தி இருக்கு போல, பணம் சம்பாதிக்க போறாரு. கொஞ்சம் ஓவரா பேசுது பாப்பா. நீங்க இப்ப நிகழ்ச்சியில வர போறத பாருங்க. ஹலோ வணக்கம். சூப்பர். அவங்க சவுண்ட் குடுக்குறாங்க. இது வார்னிங் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்ப நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான கிளிப்பிங் வரப்போது பாருங்க. பத்திரிக்காரங்க வந்திருக்காங்க. பத்திரிக்கைக்காரங்களா? எதுக்கு? once again welcome back to the show. so அருணாச்சலம், இப்பதான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது. என்ன? எங்க அப்பா சொன்னாரு அந்த 3 பேரும் கெட்டவங்க அப்படின்றது. இப்பயாவது உனக்கு புத்தி வந்தது. நான் எனக்கு கொடுக்கப்பட்ட பணியை முடிச்சிட்டு நான் கிளம்பட்டுமா? இல்ல நம்ம காலர் பார்த்துட்டு கிளம்பலாமா? கண்டிப்பா. ஹலோ வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, நான் பெங்களூர்ல இருந்து. எத்தனை படிக்கிறீங்க? ஹலோ பாப்பா. பாப்பு கருட்டி பேசுடா ராஜா. சரி, உங்க நெட்வொர்க் இதுவா இருக்குன்னு நினைக்கிறேன். பிரேக் ஆகி வாய்ஸ் கேக்குதுப்பா. ஆமா சொல்லிட்டாங்க. இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும். நந்தினி சொன்னா கரெக்டா தானே இருக்கும். சரிங்க நந்தினி, நான் கிளம்புறேன். இதோட என்னோட வேலை முடிஞ்சது. இல்ல அருணாச்சலம், இன்னும் நீங்க செலவு பண்ற வேண்டியதுல 5000 ரூபாய் பாக்கி இருக்கு. அப்படியா? இது எப்படி உனக்கு தெரியும்? இது எப்படி எனக்கு தெரியும்னா இதுல இருந்தது சொல்றேன். அவ்வளவு அறிவு இருக்கா உனக்கு? இருக்கு. இன்னும் தேடுற. இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொன்னேன்? இங்க இருக்கு கிளாக். போதுமா? ஆல்ரெடி டயலாக் ஏதாவது சொல்லிருப்பாங்க போல இருக்கு. அப்புறம் நந்தினி, இந்த 1 மணி நேரம் என் கூட நின்னு மொக்க போட்டியே, அதுக்கு அந்த 5000 ரூபாய் சம்பளம் வச்சுக்கோ. அப்படிங்களா? ரொம்ப நன்றி. 5000 ரூபாய் இந்த 1 மணி நேரத்துக்கு தரீங்களே, ரொம்ப ரொம்ப நன்றி. திருப்பி வாங்கிடுவேன் அப்புறமா. இப்ப கிளம்பலாமா? இப்ப நீங்க கிளம்பலாம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இன்னைக்கு கால் பண்ணவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லிட்டு இன்னைக்கு அருணாச்சலம் கெட்ட பாத்தீங்க. நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான கெட்ட பாப்பீங்க நம்ம திருவ. சோ இதே மாதிரி நானும் வந்து உங்க கூட சாட் பண்ண போறோம், மொக்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புற நேரம் வந்து டாடா பாபாய் டேக் கேர் சொல்லிட்டு உங்க ஸ்ருதி கிளம்புற மற்றும் திரு ஆண்டவர் சொல்றா அருணாச்சலம் முடிக்கிறா.